வருஷத்துல 365 நாளும் தண்ணிக்குள்ள இருக்க லிங்கத்தை கொண்ட சிவன் கோயில். சவுத் இந்தியாவிலே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் சிவன் 365 நாளும் தண்ணிக்குள்ளேயே இருக்கிறாரு. மகாபாரத காலத்துல பாண்டவர்களால வழிபடப்பட்ட இந்த பழமையான கோயில நீங்க 1983 முன்னாடி போயிருந்தீங்கன்னா பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா இந்த கோவில் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்துச்சு. 1983 தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சு, இது வந்து ஒரு காடு மாதிரி இருந்துச்சு. அந்த காடெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு கோயிலை வந்து வணங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2007 இந்த கோயிலை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் இருக்கிற லிங்கம் பார்த்தீங்கன்னா சுயம்பா உருவான அர்த்தநாதீஸ்வரர் வடிவத்தில் இருக்கிற லிங்கம். இந்த ரெண்டு லிங்கம் பக்கத்துல இருக்க மாதிரி இது அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு யாருமே துணையே இல்லை, ஒரு தனிமையிலே வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பா ஒரு வாட்டி வாங்க. இந்த கோவில்ல இருந்து நீங்க கிளம்பி போகும்போது உங்களுக்கு எப்பவுமே சிவன் துணையா இருக்கிறத நீங்க உணர்வீங்க. இந்த கோயிலுக்கு போறவங்க ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, இந்த கோயிலோட புனிதத்தை பாதுகாக்கும். ஏன்னா இந்த கோவில்ல நீங்க நடந்து போற தண்ணி சிவன் இருக்கிற இடம், அதாவது அந்த தண்ணிக்குள்ளதான் சிவன் இருக்கிறார். அந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான தண்ணி. அதை வந்து நீங்க அசுத்தப்படுத்தாம வரணும். இந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த கோவில் பாலக்காட்டுல இருக்கு. நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து போனீங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி நீங்க போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க வந்துட முடியும். பாலக்காட்டுல அரக்குப்பரம்பான்ற வில்லேஜ்ல இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. நான் ஸ்க்ரீன்ல கொடுக்குற மாதிரி நீங்க வந்து கூகுள் மேப்ல டைப் பண்ணாலே இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்துடும். இந்த வீடியோவை நீங்க இந்த அளவு பார்த்துருக்கீங்கன்னா நீங்க வந்து ஒரு தீவிரமான சிவபக்தராக தான் இருப்பீங்க. அதனால கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை சிவபக்தர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவர்ஃபுல்லான டெம்பிளை பத்தி தெரிஞ்சுக்க இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.